15 வருஷமா தமிழ்நாடு டீம், ஏ டீம்னால இந்தியாவுக்கு ஆட முடியாத சூழல் இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இத எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது பசங்களுக்குமே இப்ப வந்து பிராக்டிஸ் நல்லா பண்ணணும். நம்ம வந்து ஜெயிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கணும். அவங்க இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த டைம்ல நாங்க வந்து இப்போ வந்து விமென் வந்து ப்ரோ கபடி லீக் கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்குறீங்களா? நடைமுறையில பாசிபிளா இருக்கா சார்? அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அதுவும் வரும். ஏசியன் கேம்ஸ்ல அப்படிதான் நாங்க 90 உங்க கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்லுங்க. நீங்க ஆயிரத்தி காலேஜ்ல கோச்சா இருந்தீங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய கோச்சிங்ல வந்து அந்த அந்த டைம்ல நம்ம தான் மனோரஞ்ஜன் சுந்தரம் யூனிவர்சிட்டியில வந்து கண்டினியூ நம்ம 3 வருஷம் கண்டினியூ வின் பண்ணோம். லெக்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மனத்தி கணேசன் சார். சரி, இப்போ கபடி ரூல்ஸ் வந்து முன்னாடி ரூல்ஸ் இப்ப ரூல்ஸ் நிறைய மாறி இருக்கு. இப்போ அந்த ப்ரோ கபடி லீக் வந்ததுல இருந்து இந்த டூ ஆர் டை ரைடு, சூப்பர் டேக்கிள் இந்த மாதிரிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி எல்லாம் அது கிடையாது. இப்ப இந்த இந்த புது ரூல்ஸ் எல்லாம் கபடிக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அப்படின்னா என்ன ஸ்ட்ரகிள் மட்டும் கொஞ்சம் அதிகம், அந்த டைம் முடி தாண்டி ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப இன்ஜூர்ட் ஆகுறாங்க. மற்றதெல்லாம் வந்து நாங்கள் தேர்ட் ரைடு முன்னாடி இருந்தது. அப்போ வந்து ரைடு அவுட் கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஓ, அவுட்டே கிடையாது, பாயிண்ட் தான். பாயிண்ட் கொடுப்பாங்க. இல்ல அவுட்டே கிடையாதுனாக்கி அந்த ரைடு தேர்ட் ரைடு வருது இல்ல இப்போ. ஆமா ஆமா அந்த ஆமா. ரைடு வந்து அப்போ இருந்தது. அப்போ வந்து அவுட் கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஏத்த டீமுக்கு. ஓ ஆமா. ஓ, அப்படி. ஓகே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து இப்போ இவ்வளவு ஸ்பீடா இருந்தது காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரவே தான் இருந்தது. அந்த கேம் வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா தேர்ட் ரைட் இல்லைன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அது அது மட்டும் இல்லாம அந்த சடண்டத்துல வரலன்னா ரொம்ப இதாயிரும். இப்ப வந்து கபடிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்கிறீங்க. இப்போ இந்த புது புது ரூல்ஸ் வந்ததுனால முன்னாடிக்கு கபடிக்கு ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. பொதுமக்களுக்கு வந்து இன்னொரு சுவாரஸ்யத்தன்மை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. சுவாரஸ்யமா இருக்குனாக்கி உங்களுக்கு வந்து ரூலை மாத்த போய் தானே மத்த கண்ட்ரிலாம் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா. இது வந்து நம்ம ரூலை மாத்துறது பாசிட்டிவ் தான். அது நான் கேக்குறேன். பாசிட்டிவான அம்சம். பாசிட்டிவ் தான் எல்லாமே. நீங்க ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ரூல் மாறிட்டே தானே இருக்கும். முன்னாடி வந்து கபடி பாடணும் கண்டிப்பா. கபடி 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 கபடின்னு சவுண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இல்லைனாக்கி பிரேக் த கேண்ட் முதல்ல வந்து தம் அவுட் கொடுத்தாங்க. அப்புறம் பிரேக் த கேண்ட் கொடுத்தாங்க. அப்படி கபடி கேண்ட்லன்னா அவுட் கொடுத்துருவாங்க. செகண்ட்ல வந்து அவங்களுக்கே யோசிப்பாங்க எவ்வளவு நேரத்துல 30 செகண்டுங்கிறது அதுக்கப்புறம் 30 செகண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இப்படி ஒன்னொன்னு மாற 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 பிளேயர்ஸோட வளர்ச்சிகளும் மாறத்தானே செய்யுது. ஓகே, கண்டிப்பா சார். சார், அப்புறம் வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க உங்க அம்மா தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப கபடி நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு பெண் வந்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப ப்ரோ கபடி லீக்ல எல்லாம் வந்து லேடிஸ் கிடையாது, வெறும் ஜென்ஸ்க்கு தான் இருக்கு. இப்போ வந்து விமென் வந்து ப்ரோ கபடி லீக் கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களா? ஏதாவது நடைமுறையில பாசிபிளா இருக்கா சார்? அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அதுவும் வரும். ஏசியன் கேம்ஸ்ல அப்படிதான் நாங்க 90 வந்து ஏசியன் கேம்ஸ் வந்துருச்சு. ஆனா 2000க்கு அப்புறம் தானே ஏசியன் கேம்ஸ்ல வந்து லேடிஸ் விமன் உள்ள எடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரோ கபடி வரும் கண்டிப்பா. இப்போ கண்டிப்பா வரும் சார். ஆனா இப்பவே வந்து 12 சீசன் முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட லேடிஸ்க்கு அங்க ஸ்கோப் இருந்த மாதிரி தெரியலையே, அதனால கேக்குறேன். ஐபிஎல் எப்படி நடத்திட்டு இருந்தாங்க முதல்ல? லேடிஸ் இல்ல, இப்ப அங்க விமென் டீம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எல்லாத்துக்குமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணல. வரும், கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். சார், அப்புறம் வந்து உங்க கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்லுங்க. நீங்க ஆயிரத்தி காலேஜ்ல கோச்சா இருந்தீங்கன்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அதாவது எப்படின்னா நான் வந்து கபடி பார்க்கறனாலே ஆயிரத்தி காலேஜ் தான் போவோம் முன்னாடி. எனக்கு வந்து சின்ன வயசுல அவங்க சீனியர் பிளேயர்ஸ்லாம் விளையாடுவாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக மெனக்கிட்டு ஆயிரத்தி காலேஜ். அப்போ ஆயிரத்தி காலேஜ் ரொம்ப டாப் டீம். அப்போ ஆயிரத்தி காலேஜ் போவோம் சின்ன வயசுலேயே. அதாவது நான் சொல்றது 85, 86, 87 வந்து அங்கே போய் அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறதுக்காக நான் அங்கேருந்து 3:30க்கெல்லாம் கிளம்பி வருவோம். ஸ்கூலை கட் அடிச்சுட்டு 2வது பீரியட் கட் அடிச்சுட்டு லாஸ்ட் 2 பீரியட் இருக்க மாட்டோம். நானும் சத்யாதும் என் ஃப்ரெண்டு சைக்கிளில் போய் உட்காந்து பார்த்துட்டு அவங்க எப்படி விளையாடுறாங்க அது மாதிரி இங்கே வந்து இங்கே ஸ்கூல் கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நாங்களே. இப்படி இவர் இப்படி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்லி நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நான் வந்து ஆயிரத்தி காலேஜுக்கு அது மட்டும் இல்லாமல் சன் பேப்பர் மில்லில் போய் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே சன் பேப்பர் மில்லில் இருந்திருக்கேன். இதற்காக அங்கே அந்த பிடி வந்து அதுக்கு முன்னாடி சமூகசுந்தரன் கோச்சாக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னை வந்து டீமுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. நான் போய் கோச் பண்ணேன். அப்போ தான் சார் எல்லாருமே அங்கே டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னுடைய கோச்சிங்கில் வந்து அந்த டைமில் நம்ம தான் மனோரஞ்ஜன் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் வந்து கண்டினியூ நம்ம 3 வருஷம் கண்டினியூ வின் பண்ணோம்.
அந்த டீம் நான் சவுத் சோனுக்கு கூட்டு போனேன் மனோரமா சுந்தரம் யூனிவர்சிட்டி. சரி, இது எந்த வருஷம் நீங்க 3 வருஷம் வின் பண்ணது? அதாவது 2000 அப்ப கண்டினியூ அப்ப 4-5 அந்த டைம்ல ஃபுல்லாவே நம்ம டீம் தான் வின் பண்ணோம். 2004, 5, 6 சொல்றீங்க. டைம்ல அது அந்த டைம்ல கண்டினியூ அதுக்கு முன்னாடியுமே நம்ம தான் வின் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர் காலேஜ் நம்ம மனோரமா சுந்தரம் இன்டர் காலேஜ் மேட்ச் வந்து அப்ப நம்ம டீம் தான் வின் பண்ணோம். ஆயிரத்தி காலேஜ் டீம்ல 4 பேர் 5 பேர் டீம்ல கண்டிப்பா யூனிவர்சிட்டி டீம்ல இருப்பாங்க. ஒரு தடவை 7 பேருமே ஆயிரத்தி காலேஜ் டீம் 7 பேருமே இருந்திருக்காங்க. இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான் இல்ல சார்? கண்டிப்பா. அது வந்து ஆதித்யநாத் காலேஜுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இப்ப இல்ல காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குதுலே 4 பேர் 5 பேர் போயிருவாங்க ஆதித்யநாத் காலேஜ்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு. அதெல்லாம் நாங்க வந்து கண்கூட பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்படின்னா நம்ம ஆதித்யநாத் காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டவன் தான். நான் +2 ஃபெயில் ஆனதுனால எனக்கு போக முடியாம ஆயிடுச்சு. இல்லன்னா ஸ்டீபன் சார்னு ஒரு சார் இருந்தாங்க. நீ எப்படா பாஸ் பண்ணிட்டு எனக்கு எப்ப பாஸ் பண்ணிட்டு வருவன்னுலாம் கேட்டிருக்காங்க என்னைய. அடுத்த வருஷம் நீ பாஸ் பண்ணிட்டு வா பேப்பர் படிக்க சார்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ கபடி வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னா என்ன சார் சொல்ல வர்றீங்க? இப்போ ஏன்னா நீங்க ஒரு பெரிய அச்சீவரா இருக்கீங்க, நிறைய கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க இதை சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது நாங்க வந்து மண்கோட்லயும் மட்கோட்லயும் தான் விளையாண்டு இருந்தோம். இப்பொழுது மேட் கோட் வந்துருச்சு. அவன் ரெகுலரா வந்து அதாவது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா மேட் ப்ராக்டிஸ் அவன் பண்ணணும். வாரத்துல ஒன் ஆர் 2 டேஸ் கம்பல்சரி மேட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க மணல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து வெட்டையில விளையாடச்சுல எங்களுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் லாபி ஆயிடுவோம். இப்படி ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதனால அவன் ரெகுலர் ப்ராக்டிஸ் வெளியும் பண்ணணும். கண்டிப்பா அவன் வந்து அதாவது மேட் கோட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா அவன் வந்து அவனோட திறமையை வளர்த்துக்கிட முடியும். என்னைக்கும் வந்து தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது. நீ செலக்ஷன் கிடைக்கலாம் கூட அடுத்த வருஷம் அடுத்த செலக்ஷன் நம்ம வாங்கணும். நீ அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா உனக்கு செலக்ஷன் கொடுக்காம யாரும் இருக்க முடியாது. அதனால நீ வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு மேட்சஸ் நீ என்ன தப்பு பண்ற அந்த தப்பை நீ சரி பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அதை டெவலப் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போனோம்னா நீ வந்து முழுக்க வந்து நல்ல பயிற்சி பெறணும். பயிற்சி முயற்சி தான் என்னைக்கு ஜெயிக்கும். நான் காலையில 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஈவினிங் 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கம்பல்சரி. அது வந்து என்னுடைய அதாவது எப்படின்னா ராஜரத்ன வந்து என்ன பண்ணுதாருன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ண சொல்லி போய் பார்ப்போம். மேட்ச் அவர் வந்து வார்ம் அப் பண்ணது பார்க்கல. அவர் போய் அங்க போயிட்டு அதான் அந்த மாதிரிலாம் நாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சார் தங்கராஜ் சார் எப்பவும் சொல்லுது அதான் சொல்லுவாரு. என்னோட பள்ளி ஆசிரியர். எனக்கு கோச்சஸ் வந்து எப்படின்னாக்கி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கோச்சஸ் இருப்பாங்க. என்ன பள்ளி ஆசிரியர் தான் தங்கராஜ் சார். அந்த தங்கராஜ் சார் தான் என்னை வந்து காக்கில இருந்து கபடி விளையாடணும், நீ கபடி விளையாடணும் நல்லா சைன் பண்ணலாம்னு சொல்லி ஏன்னா நான் கிராமங்கள்ல ஃபுல்லா சுத்தி விளையாட போறதை பார்த்துட்டு எனக்காக ஒரு கபடி டீம் ரெடி பண்ணாங்க. அதான் போஸ்ட் ஸ்கூல்ல வந்து எங்க டீம் வந்து சாயபுரம் போஸ்ட்ல தான் படிச்சேன் போஸ்ட் ஸ்கூல்ல. அங்க வந்து ஒரு டீமே கபடி டீம். அங்க வந்து ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால் தான் இருக்கும். ஆமா ஹாக்கி வாலிபால் இருந்துச்சு. ஹாக்கிக்கு லூக் சார் இருந்தாங்க. ஹாக்கி ஃபுட்பால் வாலிபாலுக்கு வந்து வாலிபால் ஒரு சார் பார்த்து விடுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனா சார் தங்கராஜ் சார் வந்த பிறகுதான் கபடி டீம் வந்து நாங்க கபடி டீம் வந்து முதல் வருஷமே டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி டிவிஷனல் போனோம். அதனாலதான் அவர் வந்து நான் எந்த இடத்துலயுமே தங்கராஜ் சார் சொல்லாம இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே பார்த்துடுவார். அவர் பையன் மாதிரி பார்த்துடுவார். பாப்பா மகனே தான் கூடுவாரு. அதே மாதிரி ஏதாவது ஒன்றாலும் அங்கே சாந்தா ஹோட்டல் ஒரு ஹோட்டல் உண்டு சாயர்புரத்தில். அந்த ஹோட்டலில் போய் நீ உனக்கு மட்டும் சாப்பாடு சொல்லி 5 புரோட்டா, ஒரு மட்டன், ஒரு ஆம்லேட் வந்து டெய்லி ஈவினிங் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கு அவரே காசு கொடுத்துருவாரு. எங்க அப்பாட்ட எப்படி இருப்போம் அதே மாதிரி தான் என்னைய பார்த்துட்டாங்க சார். ஒரு பிள்ளை எப்படி பார்த்து கவனிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி. ஓகே சார். சார் இப்போ வந்து 15 வருஷமா தமிழ்நாடு டீம் டீம்னால இந்தியாவுக்கு ஆட முடியாத சூழல் இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? நம்மளுக்கு வந்து அதான் சொன்னோம்ல அவங்ககிட்ட. அப்போ வந்து நம்ம கண்டினியூ வின் பண்ணோம் நம்ம டீம். இப்பவும் வந்து அசோசியேஷன்ல இருந்து எல்லா ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து இன்னும் சரியான ஒரு இதுக்கு வரல. ஜூனியர் பாய்ஸ் பிறகு ஜூனியர் டீம் ஒன்று பக்காவா ரெடி பண்ணி அவங்கள ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. நல்ல அதாவது பசங்களுக்குமே இப்போ வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். நம்ம வந்து ஜெயிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கணும். அவங்க இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த டைம்ல நாங்கள் வந்து சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து எங்களோட வேலை என்னோட அதை பார்ப்போம். நானாக இருந்தாலும் சரி, முருகானந்தமாக இருந்தாலும் சரி, ரவிசுந்தரா இருந்தாலும் சரி, புலேந்தரா இருந்தாலும் சரி, நாங்களாம் ஜூனியர்ஸ் சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட பக்கத்திலே போகிறதுக்கு யோசிப்போம். அவங்ககிட்ட பேசுறதுக்கே ரொம்ப லேட்டாக தான் போய் பேசுவோம். அப்படி ஒன்னொன்னுக்கு இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாமே மேட்சஸுக்கு வந்து நாங்கள் விளையாடுற காலங்களில் நாங்கள் வந்து 50 ரூபா 100 ரூபா தான் பிரைஸ் விளையாண்டுருக்கோம். இப்போல்லாம் லட்சக்கணக்கில் பிரைஸ் வைக்கிறாங்க.
அந்த அந்த மாதிரி பிரைஸ் வச்சு அவங்க ஏன்னா நான் மணி பணத்துக்காக நாங்கள் வந்து கபடி வந்து பெருசாக எங்க கேப்டன் தாசன் பேப்பர் மூலம் தாசன் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கணும், எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம்னு அப்படிம்பேன். ஏன்னா எல்லாமே அவர் தான் வச்சிருப்பாரு. 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு நான் 200 ரூபாய்க்கு சாப்பிட்டுருவேன், அவர் கையில இருந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் நம்ம கோவிந்தமல் காலேஜ் டீம் கோச்சாலாம் இருந்தார் தாசன் சொல்லிட்டு. இப்ப இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. அவர் தான் பேப்பர் மில் கேப்டன் நாங்க இருக்க தாட்டியும். சார் இப்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஹரியானா மகாராஷ்டிரா டீமை கம்பேர் பண்ணும்போது? அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம பண்ணத ஒர்க் அவுட்டை பொறுத்து தான் ஸ்ட்ரென்த் இதாகும். அதாவது நம்மளோட ஸ்பீடும் நம்மளுடைய வலிமை எப்படி வரும்னா நம்ம வேகம் இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். அதனால ஸ்பீடு ஒர்க் அவுட் வந்து நல்லா நம்ம இது பண்ணணும், அதை ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடணும் முதல்ல. அதாவது சாப்பாடு விஷயங்கள்ல இப்போ ரொம்ப இதாக இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, விளையாடுறதுக்காக நாங்கள் சாப்பிட்டோம். அதாவது போட்டி போட்டு சாப்பிடுவோம் எப்பவுமே. இப்போ 4 இட்லி சாப்பிடுவோம், நாங்கள் 40 இட்லி சாப்பிடுவோம் அந்த காலத்தில். அந்த அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதாவது இன்புட் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அவுட்புட் நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஓடுவோம். நான் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து சின்ன வயசுல வந்து 7 கிலோமீட்டர் போனால் அப்புறம் 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுவேன். அதே மாதிரி 15 ஸ்ப்ரிண்ட் அடிப்பேன். ஸ்கிப்பிங் போட்டாலும் 500 1000 போடுவோம். தண்டால் போட்டாலும் அப்படிதான் 100 500 தண்டால் போடுவேன். அதெல்லாம் வந்து என்னோட கை ஸ்ட்ரென்த்தை உண்டு பண்ணிக்கிறதுக்கு. ஸ்டெப் ஏறுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக ஏறி இறங்குவோம். ஒன்று ஒன்றுக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எப்படிங்க கயரில் இது ஏறாமல் பனைமரத்துலலாம் ஏறுவேன். நம்ம ஒர்க் அவுட்லாம் ஒவ்வொரு ஸ்டைலாக வித்தியாசமாக இருக்கும். அந்த அவங்களுக்கு நான் ஹரியானா பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த டைமில் நம்மகிட்ட நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வின் பண்ணோம் அந்த காலத்தில். ஹரியானா டீம்லாம் வந்து பஞ்சாப் போலீஸ் கூட பஞ்சாப் டீம் கூட நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். பஞ்சாப் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆர்மி டீம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே காரணம் என்ன, நம்ம சீனியர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணோம், நம்ம அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம். இப்போ அப்படி இல்லை. பசங்க வந்து நல்ல அதாவது அவனை நீங்க சொன்னது வந்து ஒன்னே அவன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ ஒரு அடிபட்டிருந்தா கூட பசங்க வந்து இப்போ உடனே வேற மாதிரி இருக்கு. நான்லாம் எந்த அடியுமே நாங்க வந்து 15 நாள் 20 நாளுக்குள்ள அது சரி பண்ணிட்டு விளையாடுறது என்ன உண்டோ அதுக்குள்ளே பார்ப்போம். சோல்டர் அடிபட்டிருக்கு, எனக்கு கை முறிஞ்சிருக்கு, ஆங்கில அடிபட்டிருக்கு, நீ அடிபட்டிருக்கு, எல்லாமே பட்டாலும் நாங்க வந்து 23வது வாரம் நாங்க வந்து விளையாட ஆரம்பிச்சோம், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது ஏன்னா டாக்டர் இப்போ வந்து முன்னாடி வந்து வைத்தியர்கிட்ட தான் நாங்க போவோம். இப்ப எல்லாம் டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் வந்து கண்டிப்பா எப்பவுமே லேட்டா தான் அது அவங்களோட சிச்சுவேஷனை கரெக்டா சொல்லிடுவாங்க. இத அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகாம உடனே ஒரு மாசம் கழிச்சு தான் ஓடணும்னா 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதே இது நான் கை உடைஞ்சில பழனிசாமி வந்து அவங்க பையன் குமாரனை 12வது நாள் எப்ப ஓடலாம் அசைக்காம ஓடன்னு சொன்னாரு. நான் 12வது நாளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மோட்டிவா இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா செஞ்சிருவான். நான் என்னோட ஜூனியர் பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், இதெல்லாம் ஒழிஞ்சா உமால விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அதையும் உண்மையில எப்பவுமே அதை வந்து என்னோட அகாடமியில் இருக்க பசங்களும் சரி, நான் கேம்ப் எடுக்கச்சில உள்ள பசங்களும் சரி, ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ்ல அதிகமான விளையாட்டு வீரர்கள் வந்து என்கிட்ட கேம்ப்ல இருந்த பசங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவு திறமையான ஞானமுருகன் சொல்லி கடலூர் ஒரு தம்பிலாம் இருக்கான். முதல் ஸ்டார்டிங்ல நாங்கள் வந்து சிவந்தியாத்தனார் காலேஜில் நானும் முருகானு சாரும் ஒரு கேம்ப் எடுக்கச்சில வந்திருந்தாங்க. அப்போ அவங்க நான் கொடுத்த ப்ராக்டிஸ் அவங்க இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம் அந்த ப்ராக்டிஸ்லாம். அது சார் வந்து என்எஸ் கோச்சு முருகானு சார். ஆனா அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் வேப்பங்கடை அவங்களுக்கு. அப்பாவுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா தெரியும், அப்பாவுக்கு தெரியும். அவர் பெரிய அதாவது அசால்ட் முருகானந்தம்பாங்க. அவர் சொன்னாங்க எங்க அப்பாவும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு ஸ்டைலா ரொம்ப அசால்ட்டா விளையாடுவாராம். அதனால அவர் வந்து என்எஸ் கோச்சு நம்ம எஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இப்ப சார் வந்து எங்க கூட இல்லை, அவர் வந்து இறந்துட்டாரு. ரொம்ப நல்ல மனிதர். இப்படி வந்து விளையாட்டுக்கு வந்து அவர் ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் தான் கிளாஸ் எடுப்பார். நான் கிளாஸ்லாம் எடுக்க தெரியாது, நான் ஒர்க் அவுட் கொடுப்பேன், விளையாடுவோம், அவனு கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவர் ஒன்னொன்னுக்கும் ஒரு எழுதி வச்சு ஒன்னொன்னா இது இப்பெல்லாம் செய்யணும் தேரி எடுப்பாரு. 11 மணிக்கு மேல அந்த பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுவார். அந்த அளவுக்கு அப்படின்னா தான் ஈவினிங் வந்து அவனை ரெடி ஆகி வருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊக்கப்படுத்தி தான் வந்தோம். அதனால வலுவான திறமையா வளர்க்கணும்னா நீ கண்டிப்பா பயிற்சி முயற்சி இருந்தாலும் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா பயிற்சி வந்து ஒரு நாள் கூட அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நாள் பிரேக் விடலாம், ஒரு 1 வீக்ல 1 டே வேணா பிரேக் விடலாம் முடிஞ்சு, மற்ற நேரம் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்க வந்து உடல் திறனை வந்து நீ வளர்த்துக்கிட முடியும். அப்படின்னா நம்ம வந்து நார்த் இந்தியனுக்கு ஈக்குவலா நம்ம போக முடியும். அவங்க வந்து அவன் வந்து என்ன செய்வான், அசால்ட்டா பச்சை பால் ஒரு லிட்டர் பால் அப்படியே அண்ணாந்து குடிச்சிருவான் எங்கிட்ட வச்சு. நாங்க என்ன செய்வோம், அதுக்கு பதிலா நான் வந்து ஒரு ஜக்கு நிறைய ஜூஸை குடிச்சிருவேன். அங்க கேம்ப்ல, இந்தியா கேம்ப்ல போட்டி போடுவோம். நானும் தீரத்ராஜ் ஒருத்தர், சுரேந்தர், இந்த 3 பேரும் தான் எனக்கு நார்த்ல. அவங்க 2 எங்க ஈபி, ஒருத்தர் டெல்லி ஈபி, ஒருத்தர் ஹரியானா ஈபி. நான் வந்து தமிழ்நாடு ஈபி. அதனால அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க.
பெருசா ஹிந்தி தெரியாது. அவன் என்ன சொல்றானோ அவன்கிட்ட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்ப அந்த டைம்ல தான் 94ல. ஓகே சார். இப்போ மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த், பிராக்டிஸ், ஃபுட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கீங்க. இப்போ கண்டிப்பா. கபடி வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு டிஃபெண்டர் கேமா இருந்துச்சு. அதுல இருந்து கொஞ்சம் மாறி ரைடர் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ வந்து ரைடருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேமா மாறிட்டு இருக்கா கபடி? இல்லையே. அதாவது முன்னாடி டிஃபென்ஸ் இருந்தாலும் சரி, அஃபென்ஸுக்கு தான் அப்பவும் ஒரு இது. இப்பதான் டிஃபென்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வருது. 2 பேர் இப்பதான் 3 பேர்ல இருக்குங்க. வந்து 2 பேர் 3 பேர்ல வந்து ஒரு அஃபென்ஸ பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைச்சிருது. 2 பாயிண்ட். அதனால டிஃபெண்டருக்கு இப்பதான் முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. முன்னாடிலாம் டிஃபெண்டருக்கு வந்து பெருசா ஒண்ணும் இருக்காது. நாங்க இதாயிடுவோம். இப்ப அப்படி இல்ல. இப்ப டிஃபெண்டருக்கு ரொம்ப இது இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்க ஆல்ரவுண்டரா இருந்தீங்களா, ரைடரா இருந்தீங்களா, டிஃபெண்டரா இருந்தீங்களா சார்? நான் ஆல்ரவுண்டர் மாதிரி தான். ஆக்சுவலா நான் சென்ட்ரல் நிப்பேன். அஃபென்ஸ் ஆடுவேன். ராஜரத்னம் வந்து அவனை அட்வான்ஸா பிடிச்சுக்கானு சொல்லி நான் சொல்லுவார், நான் இன்ன இருந்து குத்துவேன். அதனால நான் 2மே பண்ணுவேன். எல்லா பொசிஷனும் நிப்பேன். லெஃப்ட் கார்னர் ஓகே சார். ஆடுவேன். எந்த பொசிஷன் விட்டாலும் ஆடிடுவேன். சார் உங்களுக்கு அர்ஜுனா அவார்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? அதை நீங்க ரிசீவ் பண்ணும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் அப்போ உங்க செட்டுக்கு அப்புறம் எனக்கு யாருமே பெரிய அவார்ட் கிடைச்ச மாதிரி இல்ல. இப்போ அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது அத மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது. உண்மையிலே அர்ஜுனாவோட அனௌன்ஸ் பண்ணோன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு தான் இன்னைக்கு வந்து பைசன் படத்தை எடுத்து என்னைய ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷத்துல கொண்டு விட்டுருக்காங்க. அந்த 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 சந்தோஷம் வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து எங்க அம்மா எல்லாருமே இருந்தாங்க. எங்க அக்கா வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. எங்க அப்பா எல்லாருக்குமே. நான் வந்து அந்த டைம்ல தான் எனக்கு மேரேஜ் வேற பண்ணியிருந்தோம். அதனால எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அர்ஜுனாவோட அனௌன்ஸ் பண்ணதுல. அர்ஜுனாவோட அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒரு கொஞ்சம் அதாவது 95ல லாஸ்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பதான் எனக்கு செப்டம்பர் மேரேஜ் முடிச்சு ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சொல்லுங்க. நன்றி. ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க சார். ஓகேம்மா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.